தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இயன்றதை செய்வோம். இல்லாதவர்களுக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நம்ம கேப்டன் சொல்லி கொடுத்த வாதையில் நம்ம எல்லாரும் ஒன்றுவோட நடக்கும். ஆனால் இருக்க கட்சியை எல்லாம் சேர்ந்து திமுக கூட போயிட்டோம்னு சொல்லி ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. யார் கட்சி அரசியல்னாலே அதான், இன்னைக்கு ஒரு பக்கம் நாளைக்கு ஒரு பக்கம், எல்லாரும் அப்படித்தான் இருக்கீங்க. நாங்கள் மட்டும் அப்படி இல்லை. ஒரு மோடி கூட சேரக்கூடாது, மோடியா லேடியான்னு கேட்டுச்சு அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா. இன்னைக்கு அவர் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. எடப்பாடியும் அண்ணாமலையும் அந்த பேச்சு பேசுனாங்க, இப்போ சேர்ந்துக்கிட்டாங்க. அது அரசியல் தானே. அதே தான் இதுவும். உங்கள் கூட வந்தாங்களே, அவர் தனியாக நின்னார், அவர் மட்டும் ஜெயிச்சு வந்தார். திருப்பி நின்னோம், 29 பேர் உள்ளே வந்தோம், எதிர்கட்சியாக வந்தோம். திருப்பி என்ன போல பேசுகிறீங்கல்ல. அவர் இருக்கும்போது யாராவது அவரை தூக்கி விடணும்னு நினச்சிங்களா? அன்னைக்கு அவரை அத்தனை பேரும் சேர்ந்து கவித்திட்டு அவர் செத்த பிறகு சொல்கிறோம், எல்லாரும் சொல்கிறீங்க என்ன, எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? இப்போ அவர் நல்ல மனுஷன், தர்மர், அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கல்ல, தெரியுதுல்ல. அவர் இருக்கும்போது அவரை தூக்கி விட்டுருந்தோம்னா அவர் ஆத்மா இன்னைக்கு சாந்தி அடையும் இல்லை. அவர் யாரை மன்னிக்க மாட்டார்? அந்நியரை மன்னிக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்க. அந்நியரை மன்னிப்பார், மக்கள் நம்மளைத்தான் மன்னிக்க மாட்டார் என்ன. அதை எல்லாம் யோசித்து பேசுங்க. அந்நியார் யாருக்கு எந்த துரோகமும் செய்யலை, யாருக்கு எந்த தப்பும் செய்யலை. பொட்டி வாங்கிட்டாங்களே, பொட்டி பிரேமலதான்னு சொல்கிறீங்களே, வாய் கூசலையா உங்களுக்கு? யாராக இருந்தாலும் யாரையும் தப்பாக பேசாதீங்க. இன்னைக்கு இந்த கட்சி தான், நாளைக்கு வேறு கட்சி தான் என்ன. எல்லாரும் அப்படித்தான் மாறி மாறி போகிறாங்க. ஆனால் நாங்களாம் 20 வருஷம், இன்னைக்கு 21வது வருஷம் பிறந்துருச்சு. நாங்கள் இன்னும் வேறு கட்சிக்கு நாங்கள் மாறினில்லை. கூட்டணி இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு போய் வேலை பார்ப்போம். இல்லை அப்படின்னா எங்கள் கட்சியோடு நாங்கள் இருந்துக்கிடுவோம். அப்படி தான் இருக்கோம். எல்லாருமே அப்படி இருந்திருந்தேன்னா அவர் செத்துருக்கவும் மாட்டார். மனசு நொந்துவையே இறந்தார் தெரியுமா? நம்ம தான், நீங்கள் தான் எல்லாரும் இன்னைக்கு பேசுகிறவங்க தான் கொண்டு ஓட்டீங்க. இன்னைக்கு தர்மர் அவர் மன்னிக்க யாருமே தப்பாக யாரையும் பேசாதீங்க என்ன. நாங்களாம் யாரையாவது தப்பாக பேசுகிறோமா? இவனோட நாங்கள் பேச மாட்டோம், இவங்கன்னு தான் பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு எங்கள் கேப்டன் சொல்லி கொடுத்தது அப்படி. அதனால நாங்கள் யாரையும் தப்பாக பேச மாட்டோம். நீங்கள் இப்படிலாம் எங்களை பேசுகிறீங்க அப்படின்னா அது அவங்கவுங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது, எங்கள் அந்நியாருக்கு கிடையாது என்ன. எங்கள் அந்நியாரை பேசாதீங்க. தெய்வமாவு அந்நியாருன்னு சொல்கிறோம். அம்மா மாதிரி நமக்கு எல்லாம் அம்மா மாதிரி இருக்கு. இப்போ 2 வருஷமா அம்மாவாக இருக்குது. அந்நியார் அம்மா தான். இப்போ என்ன இப்படிலாம் யாரும் பேசாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறோம். தப்பாக பேசி அந்த பாவத்துகளை அணிவிக்காதீங்க தயவு செஞ்சு. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு எப்படி கட்சி எங்கிட்டு சேருவோம் அப்படின்னு சூழ்நிலையை பார்த்து சேர்ந்துருக்காங்க. அது நம்ம பார்த்து சொல்லித்தான் அது சேருது என்ன. நம்ம இப்போ தெரியாதவங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க. பாவம், அந்த பாவத்தை கட்டி சமக்க வேண்டாம் யாருமே. அப்படிலாம் பேசக்கூடாது. பொன்னடியை உங்கள் வீட்லேயும் பொன்னடியை இருக்காங்க, அப்படிலாம் பேசாதீங்க என்ன. நம்ம அடுத்த பொன்னடியை நம்ம பேசினோம்னா நம்ம வீட்டு பொன்னடிகளுக்கு வந்து விடிஞ்சிரும். அடுத்தவன் பேசிட்டு போயிடுவான், அதை விட 4 மடங்கு அதிகமாக பேசிடுவான். அதனால் அப்படிலாம் பேசி பழகாதீங்க, எல்லாம் நல்ல முறையாக பேசுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். நான் முடிச்சுக்கிறேன். இன்னுமே யாருக்கு இந்த கமெண்ட் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம் அப்படின்னு யார் தப்பாக பண்ணாதீங்க. எனக்கு படிக்க தெரியாதான், எழுத்து கூட்டி படித்து பார்க்குறேன், எனக்கே வேதனையாக இருக்குது என்ன. எனக்கு 65 வயசு ஆச்சு, 65 வயசு கிழவி தான். எனக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது அந்த அம்மாவை பேசுகிறது, அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. அது பாவம், என் வயசு இருக்கும். அது அப்படிலாம் பேசாதீங்க. அந்த அம்மா எல்லாத்துக்கும் அம்மா மாதிரி நினச்சிக்காங்க. நானும் உங்கள் அம்மா மாதிரி சொல்கிறேன். யாருமே இந்த மாதிரி பேசி பழகாதீங்க.
அவ்வளவுதான். தப்பா பேசுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் சொல்றேன், கட்சிக்காரங்களுக்கும் தான் சொல்றேன். எந்த கட்சிக்காரங்களும் ஒரு கட்சியை பத்தி ஒருத்தரை தப்பா பேசாதீங்க. இது வரைக்கும் பேசிட்டீங்க, இன்னுமே பேசாதீங்க. எந்த கட்சியில அந்த அன்னைக்கு நீங்க பூரா கரெக்டா இருக்கீங்க? எங்க அந்நியாரை பேசுறதுக்கு எந்த கட்சியில நீங்க கரெக்டா இருக்கீங்க? அதெல்லாம் யோசிச்சு பேசுங்க. ஒருத்தர் அதுல போய் சேர்ந்துருச்சு, பொட்டி வாங்கிருச்சு, அது வாங்கிருச்சு, இது வாங்கிருச்சுன்னு யார் பக்கத்துல இருந்து பார்த்தீங்களா? கொடுத்தது பார்த்தீங்களா? வாங்கினது பார்த்தீங்களா? கமாண்டில் அந்த அம்மா பெட்டி வச்ச மணிக்கே போடுறீங்க. அதெல்லாம் உங்கள் அம்மா தான் அப்படி பெட்டி வச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கோம். என்ன, உங்கள் அம்மாவை தான் போட்டிருக்கீங்க, எங்கள் அம்மாவை நீங்கள் போடலை. உங்கள் அம்மாவை போட்டிருக்கீங்க. எங்கள் அம்மாவா எங்களுக்கு தெரியல பொட்டி வச்சது, உங்கள் அம்மாவா தான் தெரியுது. அது போட்டவங்க அம்மா தான் அது. அப்படிலாம் போட்டு பழகாதீங்க. நல்ல முறையாக போடுங்க, நல்ல முறையாக பேசுங்க, புரிஞ்சு செயல்படுங்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அந்த அம்மா சேர்ந்துருக்கு அப்படின்னா, ஏன்னா 2 வட்டம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு சேர்ந்து என்ன பூஜ்யம் தான் வாங்கணும். அதனால தான் இப்போ இங்கிட்டு போய் சேர்ந்துருக்காங்க. புரிஞ்சுக்காங்க, யாரு புரிஞ்சு செயல்படுங்க. சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்குறான்னு சொல்றீங்க, உங்க வாக்கு பொண்ணா இருக்கட்டும், அந்த சீட்டு கிடைக்கட்டும். அவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சு தானே சேர்றோம். அங்கிட்டு இங்கிட்டு சேர்ந்து எதுல ஒன்னா ஜெயிச்சு வந்தாங்களா? இல்லையே. அவர் இருக்கும்போது அந்த 29 வந்ததுக்கு பிறகு திருப்பி திருப்பி அவங்களோட சேர்ந்து பூஜ்யம் தான் வாங்கிட்டு இருந்தோம். எத்தனை வட்டம் சேனா. ஆனா கூட இருந்தே குழிய பறிச்சுட்டாங்க. விஜய் பிரபாகரனை கூட இருந்தே குழிய பறிச்சு கட்டிட்டாங்க. அதெல்லாம் வேதனை. நாங்களாம் எப்படி கஞ்சி குடிக்காம அழுதுட்டு கிடந்தோம் தெரியுமா? எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமா? அப்படிலாம் பாடுபட்டு கடைசியில் கூட இருந்துகிட்டே இப்படி செஞ்சுட்டாங்களே. பொட்டியை நீங்கள் தான் வாங்கினீங்க. பொட்டியை வாங்கி வாங்கி தின்னு போட்டு அந்த பொட்டியை வாங்கிட்டு அவரை கவித்து விட்டேங்க. விஜய் பிரபாகரனை கவித்திட்டேங்க. அது அந்த பழக்கம்தான் இப்போ பொட்டி வாங்குறோம் பொட்டி வாங்குறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பொட்டி யார் வாங்குறது? பொட்டி வாங்குற பழக்கம் உங்களுக்கு தான் உண்டு, எங்களுக்கு கிடையாது. எங்கள் அண்ணியார் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவர் இறந்து 2 வருஷம் ஆச்சு. இன்னும் அவர் நினப்புல அவர் ஆலயத்தில் அன்னதானம் போட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி அவர் இருக்கும்போது மக்களுக்கு செஞ்சாரு, செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சா? அவர் உழைச்ச பணமெல்லாம் மக்களுக்கு தானே செஞ்சுருக்காரு. என்ன வச்சுட்டு போயிருக்காரு? ஒரு வீடு அரையும் குறையுமா எடுத்தாரு, அது அப்படியே கிடக்கு. அவங்க அதை திருப்பி முழுசா கட்ட முடியுதா? கையில் காசு இருக்கா? அப்படி இருக்காங்க அவங்க. அவங்கள போய் பொட்டி வாங்குற மனச்சாட்சி இல்லாமல் பேசுகிறீங்களே. உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையானே தெரியல. என்ன மனுஷத்தன்மையாக பேசுங்க, வகுத்தறிச்சலில் பேசாதீங்க. என்ன நீங்கள் அதே மாதிரி கூட்டணி சேர்ந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. திமுக கூட இந்த அம்மா போய் சேர்ந்துருக்குன்னா நாங்கள் தான் ஜெயிப்போம். வட்டம் இல்லை, அவருக்கு எதிர்க்கட்சியாக நாங்கள் வருவோம். உங்களெல்லாம் ஜீரோவா ஆக்கிரமா இல்லையான்னு மட்டும் பாருங்க பேசுறவங்கள. அவ்வளவுதான். நம்ம தேமுதிக தொண்டர்கள் எல்லாரும் நல்ல தைரியமா தெம்பா இருங்க. யார் என்ன பேசினாலும் சரி, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. விட்டுட்டு உங்கள்கிட்ட வேலையை எதோ அதை பாருங்க. நம்ம கட்சி நின்னாலும் சரி, நம்ம கூட்டணி நின்னாலும் சரி, நல்லா செயல்படுங்க. நம்ம தான் வெற்றி பெறுவோம். தைரியமாக இருங்க. நல்லபடியாக வேலையை பார்க்கணும், நல்லபடியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் தைரியத்தை சொல்லுங்க. பேசுகிறவங்க நம்ம தொண்டர்கள்லாம் பேசவே மாட்டாங்க. நம்ம தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அடுத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம தொண்டர்களுக்கு வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. சொல்லி எப்படியாவது வாக்கு வாங்குங்க. நம்ம வந்து ஜெயிப்போம். கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சு வருவோம். நம்மளை பேசினவங்களை பூரா மூக்கில் விரல் வைக்க விடுவோம். கண்டிப்பாக ஜெயிப்போம். நம்ம தொண்டரை எல்லாரும் நல்லபடியாக வேலையை பாருங்க, தைரியமாக இருங்க, எல்லாத்துக்கும் தைரியத்தை சொல்லுங்க.